கரூர்ல நடந்த தமிழக வெற்றி கழகத்தோட பரப்புரையில 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாடே இல்ல, நாட்டையே சோகத்துல மூழ்க வச்ச இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? தெரியலன்னா நான் சொல்றேன். செப்டம்பர் 27ஆம் தேதி காலையில 8:45 மணிக்கு பரப்புரை நடக்க போற நாமக்கல் பகுதிக்கும் கரூருக்கு நண்பகல் 12 மணிக்கும் விஜய் வந்துருவாருன்னு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவிக்கிறார். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. ஆனா சென்னையில இருந்தே காலையில 8:30 மணிக்கு தான் விஜய் புறப்படுறாரு. விஜயோட இந்த அலட்சியமான தாமதம் கரூர்ல 41 அப்பாவி மக்கள் உயிர் பறிப்போனதுக்கு முக்கிய காரணம். கரூர்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் மயங்கி விழ ஆரம்பிச்சது தெரிஞ்ச உடனேயே சம்பவ இடத்துல இருந்து விஜய் நழுவிட்டார். திருச்சி அப்புறம் சென்னை விமான நிலையத்துல கூட சம்பவத்தை பத்தி கேள்வி கேட்ட செய்தியாளர்களை கவனிக்காத மாதிரியே வேகமா இடத்தை காலி பண்ணிட்டார். தன்னை பார்க்க வந்த கூட்டத்துல தான் 41 பேர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்கன்னு விஜய்க்கு தெரியும். என்ன ஆனாலும் அவங்களோட தான் நிக்கணும் அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம விஜய் பனையூர் இல்லம் போனது அவரோட பொறுப்பற்ற அரசியல் அனுபவமற்ற தன்மையை தான் உணர்ந்தது. சம்பவம் நடந்து 48 மணி நேரம் ஆகியோ செய்தியாளர்களையோ இல்ல பாதிக்கப்பட்ட மக்களையோ இதுவரைக்கும் விஜய் சந்திக்கல. போலீஸ் திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறதா விஜய் சொன்னது தாவேக்க தொண்டர்களை காவல்துறைக்கு எதிரா திருப்பி விடுறதான்னு இல்லாம வேற என்னன்னு சொல்ல. விஜய் இப்படி பண்ணினது தாவேக்க தொண்டர்களோட மனநிலையை தூண்டி அவங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்காம இருக்கதான் வழிவகுச்சு. கட்டுப்பாடு இல்லாமலும் விதிமுறைகளை மதிக்காமலும் செயல்பட்ட கட்சி தொண்டர்கள்னு தங்களை தாங்களே சொல்லிக்கிட்ட ரசிக மனப்பான்மை கொண்ட கூட்டம் தான் கரூர் பேருந்துயரத்திற்கு முழுமுதற் காரணம்.